இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல இருக்க பேலன்ஸ் சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்கள, இந்த இந்தியன் மெத்தட் இன்டர்நேஷனல் மெத்தட் அதோட ரிவிஷன் பார்க்கலாம். நமக்கு தெரியும் இந்தியன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒன்ஸில், அப்புறம் வந்து டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், 10 லேக், க்ரோ, 10 க்ரோ அப்படிங்கிறது இந்தியன் மெத்தடு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மெத்தட். இந்த இன்டர்நேஷ்னல் மெத்தட் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒன்ஸை பொறுத்தளவுக்கு ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸைஸ் 1.1ல் சிக்ஸ்த்து சம் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்சர்வ் த கமாஸ் அண்ட் ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 அப்படிங்கிறதுக்கான பிளேஸ் வேல்யூ சொல்ல சொல்லியிருக்காங்க. அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. எங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது இந்தியன் மெத்தட்லேயே நம்ம போடலாம். ஸ்பெசிஃபிக்காக எதுவும் நம்மளுக்கு கேட்கலங்கும் போது நம்ம இந்தியன் மெத்தட்லேயே மென்ஷன் பண்ணலாம். அப்போ அப்படி பார்க்கும்போது ஜீரோஸ், டென்ஸ், 100, அது ஜீரோஸுங்கிறது ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், 10 லேக், அப்போ 70 லேக் அப்படிங்கக்கூடியதான் இங்கே இருக்குது. அப்போ அதான் அதோடைய பிளேஸ் வேல்யூ. இங்கே வந்து நான் 70 லேக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்ன 7 போட்டுட்டு எல்லா இடத்துலையும் 0 போகிறது அந்த பிளேஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணுறது. அடுத்து இங்கே 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக்கு, 10 லேக். ஸோ 10 லேக்குங்கும் போது ஃபஸ்ட்டு 7 போட்டுட்டு அடுத்த 2 0 போட்டு நம்ம இது இன்டர்நேஷ்னல் மெத்தடில் இதை மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம நேஷ்னல் மெத்தடில் மார்க் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா, இந்தியன் மெத்தடில் மார்க் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இங்கே 0 வரும், இங்கே 0 வராது. இந்த இடத்துல இதுக்கு பதிலாக நமக்கு இங்கே ஒரே இதிலே 0 போட்டிருக்காங்க. எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இது தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளேஸ் வேல்யூ கேட்குற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செவன்த் சம் அப்படின்னா இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் வந்து கமாஸை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஒன்ஸ், டென்ஸ், 100 ஒரு கமா போட்டுருவோம். அப்புறம் வந்து 1000, 10,000, 100,000 இது வந்து 3 வந்துடும். ஸோ அப்போ நடுவில் ஒரு கமா. அடுத்தது ஒன்ஸு, டென்ஸு, 100 அது ஒரு கமா, 1000, 10,000, 100,000, அதுக்கப்புறம் மில்லியன் நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து 7 மட்டும் தனியாக வச்சுட்டு மற்ற 3. இன்டர்நேஷ்னல் மெத்தட் அப்படின்னாவே எவ்ரி 3 டிஜிட்ஸ் நம்ம கமாவை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 3 டிஜிட் கமா, அடுத்த 3 டிஜிட் கமா. அதுமாதிரி இங்கேயுமே வந்து ஃபஸ்ட்டு 0, 9, 8 கமா, 5, 6, 7க்கு முன்னாடி ஒரு கமா, 2, 3, 4க்கு முன்னாடி ஒரு கமா. ஸோ இதான் இன்டர்நேஷ்னல் மெத்தட் நம்ம சொல்லுவோம். இன்டர்நேஷ்னல் மெத்தட்னா எவ்ரி 3 டிஜிட்ஸ்க்கு ஒரு கமா போடுற மாதிரி இருக்கும். ஃப்ரம் பேக் சைட்லேருந்து நம்ம அதை போட்டுட்டு இருக்கணும். அடுத்தது வந்து இது வந்து 8th சம். 8th சம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் அண்ட் புட் கமாஸ் இந்த இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் மெத்தட். லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் நமக்கு தெரியும். இப்போ ஸ்மாலஸ்ட்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா முதல்ல இருக்கிற நம்பர் மட்டும் நமக்கு 1, மற்ற எல்லாமே நம்ம 0 போடுவோம். அதுவே லார்ஜஸ்ட்டுன்னு நம்ம எத்தனை டிஜிட்டில் சொன்னாலுமே அது 9 தான். ஸோ இப்போ வந்து 6 டிஜிட்ஸ் எழுதிட்டு நம்ம இந்தியன் மெத்தட் படி நம்ம கமாவை போட்டுட்டோம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக். அதுவே இன்டர்நேஷ்னல் மெத்தட்னா மொதல் 3 டிஜிட்டு, அடுத்த 3 டிஜிட். இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா 999,999 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 8th சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th சம். 9th சம்மை பொறுத்தளவுக்கு ரைட் த நம்பர் நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் நியூமரல்ஸ் இன் இந்தியன் சிஸ்டத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிஸ்டம் நமக்கு எப்போதுமே ஈஸி தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், 10 லேக், அப்போ 75 லேக்கு, 32,105 அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், 10 லேக், க்ரோ, அப்போ 9 க்ரோ, 75 லேக்கு, 63,453 அப்படிங்கக்கூடியது இதோட இந்தியன் சிஸ்டம் வந்துச்சு. by using international system. இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது எவ்ரி 3 டிஜிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கமா போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, அப்போ 300, 45,678 அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. கடைசியில் 7 சேர்த்துக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு மில்லியன் இருக்குது. ஸோ இப்போ 8,343,710. அது மாதிரி இங்கே பார்க்கும்போது 103,456,789 அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அப்படின்னா இந்த 3 டிஜிட்டுமே 1000ல் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம 456ன்னு சொல்லி ஒரு 1000 நம்ம மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இந்த 3 டிஜிட்ஸுமே மில்லியனில் வந்துடும். 1 மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், அப்போ 103 மில்லியன்னு சொல்லிட்டு அந்த 3 டிஜிட்டுக்கு 1 மில்லியன் நம்ம போட்டாவே போதும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது ரைட் த நம்பர் நேம் இன் நியூமரல்ஸில் கேட்டிருக்காங்க. 230 lakhs, 51,980. ஸோ இப்போ வந்து 980 முதல்ல எழுதிப்போம். 980 எழுதிட்டோம். அடுத்தது 30 lakh 51,
3051 அப்படிங்கிறத எழுதிட்டோம். ஏன்னா 30க்கு 30 வரும், 51 எழுதிட்டோம். அடுத்து 2 க்ரோஸ்க்கு முன்னாடி ஒரு 2 அதேமாரி நம்ம கமா போட்டுக்கிறோம். இல்லைன்னா இதை நீங்கள் வந்து சில பேர் வந்து ஃப்ரண்ட்லேருந்து யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரண்ட்லேருந்து கூட நம்ம போட்டுக்கலாம். எப்படின்னா 66 மில்லியன் 66 எழுதிக்குங்க. மில்லியன் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு கமா போட்டுக்குங்க, ஏன்னா இங்கேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 345,345,000 வந்துச்சு. 27 027 இது இன்டர்நேஷனல் மெத்தடில் எழுதியிருக்காங்க. ஏன்னா 1 மில்லியன் ஒரு 100 நம்ம போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 789 மில்லியன் 213,456 அப்படிங்கக்கூடிய இந்த நம்பர் இன்டர்நேஷனல் மெத்தடில் போட்டு கமா போட்டாச்சு. அடுத்தது தமிழ்நாடு ஹேஸ் அபவுட் 26,326,345 square kilometer of forest land. Write the number mentioned in the system in the Indian system. Indian system என்னது 1 tens 100 1000க்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேப் கொடுவோம். அது மாதிரி 26,345ங்கிறது நமக்கு முடிஞ்சிச்சு. இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அடுத்து 13th சம் இருக்கு. 13th சம் வந்து பார்த்தீங்கன்னா the number of employees in the Indian Railways is almost about 10 lakh. Right? This in international system of numeration. 10 lakhன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 10 lakh அப்படின்னா அதை ஈஸியாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். நம்ம இதில் எழுதுறோம்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 10 போட்டு 1 tens 100 1000 10,000 lakh 10 lakh. ஸோ அப்போ அப்படின்னு சொல்லிட்டு 10 lakh அப்படிங்கிறது. ஸோ இதையே நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் எழுதணும். அப்படின்னா என்னது 1 tens 100 1000 10,000 100,000க்கு ஒரு 0 போட்டு முன்னாடி இருக்கிற 1க்கு நம்ம தனியாக போட்டிருப்போம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இதோட வேல்யூ தான் 1 மில்லியன் அப்படிங்கிற ஒன்னோட வேல்யூ. அப்போ 10 lakh நம்ம இந்தியன் சிஸ்டத்தில் நம்ம 10 lakh அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இந்தியன் சிஸ்டத்தில் நம்ம 10 lakhன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் அது 1 மில்லியனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான், இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.